வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2026 5வது நாள் அஸ்வருடா வாராகி சர்வார்த்த சாதக சக்கர வழிபாடு. இந்த அஸ்வருடா வாராகி எதுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபினான்ஷியலாக எனக்கு ஒரு க்ரோத் வேணும், அதுலேயும் நான் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், ஃபாரினில் எனக்கு வேலை கிடைக்கணும், ஃபாரினில் நான் போய் படிக்கணும், இல்லை என்னோடய கம்பெனியை வந்து ஃபாரின் அளவுக்கு நான் வந்துட்டு டெவலப் பண்ணணும், இப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த குதிரைக்காரிய வழிபாடு செஞ்சிங்கன்னா இம்மிடியட் ரிசல்ட்டுங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூஎஸ்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளே வீசா ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ டிசம்பருக்கு வந்தார். ஸோ ஜூன் மாதம்தான் அவருக்கு வந்து அந்த ஷெட்யூலே போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 வாட்டி இந்த வாராகிய வழிபாடு செஞ்சார். 2 வாட்டி வந்து பல்லூர் வாராகிய வழிபாடு செஞ்சுட்டு போன இம்மிடியேட்டாக பார்த்திங்கன்னா மார்ச்சுக்குள்ளேயே ஒரு ஊருக்கே போயிட்டார். ஸோ அற்புதமான ஒரு தெய்வம். அந்த வீசா ப்ராப்ளம்லாம் வந்து சூப்பராக கிளியர் பண்ணுவா. அதுலேயும் இந்த அஸ்வருடா அதில் ஸ்பெஷலு. ஓகே, இப்போ ஒரு மிராக்கல் வந்து அம்மா பண்ணியிருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, இந்த செலக்டிவாக சில பெண்கள் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் சக்கர பூஜா பண்ணிகிட்ருக்காங்க உபாசனை எடுத்து. அதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு பிரபா ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க பூஜை பண்ணுறாங்க. அவங்க காலையில் ஆக்சுவலாக அவங்க குழந்தைங்களுக்குமே பர்த்டே. ஸோ பூஜை 2மே சேர்த்து ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஷாப்பிங் அதெல்லாம் போகும்போது தேங்காய் போய் வாங்கியிருக்காங்க பூஜைக்காக. உங்களுக்கு தெரியும் யூஎஸில் தேங்காய்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதில் ஒரு பெரிய தேங்காயும் ஒரு சின்ன தேங்காய் 2மே வந்து பார்த்துருக்காங்க. ஏதோ பெரிய தேங்காய் வாங்கிட்டாங்களாம். மனசுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, இல்லை அந்த சின்ன தேங்காயும் சேர்த்து வாங்கிப்போன்ட்டு. ஸோ 2 தேங்காயும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. நீங்களாம் வந்துட்டு அந்த சர்வவசிய குழுவில் தேங்காய் வைக்க மாட்டீங்க, பட் அவங்க வந்து தேங்காய் வைப்பாங்க. அது வந்து கலசம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஒரு 9 த்ரெட்டெல்லாம் போட்டு சில ப்ரொசீஜர் படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு பெரிய தேங்காவை எடுத்து அந்த நூல் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வாட்டி தான் அந்த 9 வாட்டி சுற்றணும். 2 வாட்டி சுற்றும் போதே பார்த்திங்கன்னா தேங்காய் கீழே விழுந்துட்டுருக்கு. கை நழுவி தான் கீழே விழுந்தது. விழுந்த தேங்காய் உடஞ்சிடுச்சுங்க. உடஞ்ச பிறகு தான் தெரியுது அந்த தண்ணி வந்து கெட்டு போயிருக்கு. ஸோ வாராகி பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் உபாசனை எடுத்து பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீசக்கர பூஜை பெண்கள் எல்லாருமே அவங்களோட க்ரோத்துக்காகவும் பண்ணுறாங்க, ப்ளஸ் உலக நன்மைக்காக நமக்கெல்லாம் சேர்த்து அந்த பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பெஷல் உபாசனை எடுத்து பண்ணுற பெண்கள் எல்லாருமே சோழா பீரியடில் கட்டாயமாக அந்த வானதியோட சேர்ந்து இந்த பூஜையை பண்ண பெண்கள். ஸோ செலக்டிவாக அம்மா தான் அவங்கள செலக்ட் பண்ணா, நம்ம யாரும் செலக்ட் பண்ணலை. ஸோ அப்படி ஒருத்தவங்க ஒரு தப்பான தேங்காய் வச்சு அது கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாராகியே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தேங்காய். உங்களுக்கே தெரியும், சூர தேங்காய் உடைச்சாலே வந்து 4 வாட்டி உடைச்சா தான் அது உடையும். பெண்களுக்கு அந்த பலம் இல்லை. ஆனால் சாதாரணமாக கீழே உடையும் போதே உடைய வச்சு அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதை தூரப்பட வச்சுருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பாங்க, 2 தேங்காவை வாங்கிக்கோன்ட்டு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவங்க வாங்கினாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது வாராகி. ஸோ நான் இதை தான் சொல்கிறேன், வாராகி எப்படி பேசுவாங்கன்னா உங்களோட எண்ணங்கள் மூலமாக பேசுவாங்க, கனவுல பேசுவாங்க. தனியாக அதுக்கு ஸ்பெஷலாக ஸ்வப்ன வாராகி மட்டும்தான் கனவுல பேசணும் இல்லை, ஜென்ரல் வாராகி வழிபாடு கனவுல வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணுவாங்க. என்னோடய இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தொலைஞ்சு போன தங்க கொலுசை வந்துட்டு கனவு மூலமாக தான் ஒரு டே சொல்லி அந்த டேட் படி அம்மா கிடைக்க வச்சாங்க. அந்த ஒரு மிராக்கிளை நான் வேறு ஒரு வீடியோவில் கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன். கனவு மூலமாக அம்மா பேசுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யாராவது வாராகி வந்து மேலே இறங்கி குறி சொல்லுது அப்படின்னா நம்பாதீங்க. யாரோட உடம்புலையும் வாராகி இறங்கி குறி சொல்லாது. ஏன்னா வாராகி உடம்புல இறங்கிடுச்சுன்னா ஆக்ஞா சக்கரமும் குண்டலினி சக்கரமும் அட் அ டைம் ஆக்டிவேஷன். உங்களால் வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ முடியாது, காட்டுக்கு தான் ஓடி போகணும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் 2020லேருந்தே இதை சொல்லிகிட்ருக்கேன். யாராவது வாராகி குறி சொல்கிறேன்னு சொன்னால் நம்பாதீங்க. மற்ற தெய்வங்கள் வரும். நம்ம பேசக்கூடிய தெய்வம் 3 தெய்வம் எனக்கு தெரிஞ்சு, செல்லியம்மன், முருகர், வாராகி. இந்த 3 பேரில் செல்லியம்மனும் முருகரும் இறங்கி வாக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த காரணம் கொண்டும் வாராகி உடம்புல இறங்கி வாக்கு கொடுக்க முடியாது. அப்படி வாக்கு உடம்புல இறங்கிட்டானா நீங்கள் காட்டுக்கு தான் போகணும். பெரிய எக்ஸாம்பிள் காந்தாரா படம். நம்ம 20ல் சொன்னோம், ஆனால் லேட்டாக வந்த அந்த படமே அதை நிரூபிச்சிருச்சு. ரைட்டு. தயவு செய்து இந்த வாராகி குறி மேடைன்னு சொல்லிட்டு யாராவது ஏமாத்தினா போகாதீங்க. ரைட். இப்போ இந்த அஸ்வருடாவோட வழிபாட்டுக்கு வருவோம். இந்த அஸ்வருடாவை ஏன் இந்த குதிரைக்காரியை வழிபாடு செய்யணும்னா, இந்த குதிரைக்காரியோட ஸ்பெஷல் என்ன, வேகமான தெய்வம். ஸோ அதனால தான் இவரோட கலரே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இவளுக்கு பிரசாதமே பார்த்திங்கன்னா கொள்ளில் சுண்டல் வைங்க. அதுக்கப்புறம் கோதுமை சார்ந்த உணவுகள், அது வந்து நீங்கள் சப்பாத்தியாக இருக்கலாம், பூரியாக இருக்கலாம், இல்லை கோதுமையில் இனிப்பு செஞ்சு வச்சு சாதாரணமாக ஒரு கோதுமை தோசை கூட விடுங்க, இல்லை கோதுமை அல்வா செய்யுங்க, இல்லை கோதுமையில் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க களி செய்யுங்க, என்னன்னாலும் செய்யுங்க. ஆனால் கோதுமை சார்ந்த உணவு அவளுக்கு கொடுங்க. மஞ்சள் கலந்த ஒரு அர்ச்சனையை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த அஸ்வருடாவோட இன்னொரு பேர் தான் வந்து வார்த்தாளி.
அவளோட இன்னொரு பெயர். இன்னொன்று ஸ்வப்ன வாராகி அஸ்வருடா ஸ்வரூபம் தான். ஆனால் அஸ்வருடா வேறு, ஸ்வப்ன வாராகி வேறு. என்னென்னா 2 பேரும் குதிரை மேலே இருப்பாங்கன்னு தான் அது அர்த்தம். குழப்பிக்காதீங்க. ஸ்வர்ண வாராகி ஸ்வப்ன வாராகியும் இந்த அஸ்வருடாவும் குழப்பம் வேணாம். ஏன்னா நம்மளே வந்து அதை பிரித்து தான் வழிபாடு செய்கிறோம். ஏன்னா ஸ்வப்ன வாராகி டோட்டலாக வேறு, அவளோட ஸ்லோகம் அவளோட தியானம் எல்லாமே வேறு. அஸ்வருடா டோட்டலாக வேறு. முக்கியமாக ஃபினான்ஷியல் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய அற்புதமான தெய்வம் இவ கையில் வந்து பாசம் அங்குசம் எல்லாம் பிரம்பு வச்சுருப்பா. ஸோ அந்த பிரம்பு உங்களுக்கே தெரியும், வாராகியோட பிரம்பு செய்வினை கட்டுகளை உடைக்கக்கூடியது. அற்புதமான ஒரு விஷயம் அது. ரைட், இப்போ அவளோட ஸ்லோகம் பார்க்கலாம். மஞ்சள் அர்ச்சனை பண்ணுங்கள். மஞ்சள் அர்ச்சனை பண்ணி தயவுசெய்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் மகிஷருடாக்கு நான் சொல்லியிருந்தேன் குங்கும அர்ச்சனை. இதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி உங்களால் பண்ணவே முடியாது. நிறைய வாங்கி வச்சு அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி அதை தயவு செய்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய உபயோகமாக இருக்கும். ரைட், இப்போ நான் அந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்றேன். ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஏகி பரமேஸ்வரி ஸ்வாஹா. 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 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.